ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம ரோகிணியும் மனோஜும் அந்த வீட்டை பேசி முடிக்கிறாங்க 3 கோடி ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபாய் முன்னாடியே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்களால் அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியாது, 30 லட்சம் வேணால் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜும் நம்ம ரோகிணியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கள் வீட்டை சேல் பண்ணுறவங்க செம ஃப்ராடுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படியோ ஒரு முட்டாளுங்க நம்மக்கிட்ட கிடைச்சாங்க. அவங்க பணத்தை கொடுத்ததும் ஹவுஸ் ஓனர்கிட்ட 1 லட்சத்தை கொடுத்து மிச்சத்தை நம்ம எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜ் ரோகிணி முகத்தில் நல்ல கரியை பூச போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மீனாவுக்கு பூ ஆர்டரு போயிட்டு பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அதனால் 7,000 ரூபாய் சம்பளம் வந்திருக்கு. ஒரே நாள் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு என்னடி டெய்லியும் ஸ்வீட் வாங்கிட்டு வர, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை, இன்னைக்கு நான் 7,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய காசு சம்பாதிச்சிட்டா. என் பையன் மனோஜ் கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் வீடு பேசிட்டு வர்றதுக்காக தான் போயிருக்காங்க. பெரிய பங்களாவே வாங்க போகிறாங்க. அவங்க பெரிய கோடீஸ்வரருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ரோகிணி வந்ததுனால தான் இப்போ மனோஜ் வந்து மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனோஜும் ரோகிணியும் வீடு வாங்கி அதனால் ஏமாந்த அதுக்கப்புறம் தான் நம்ம விஜயா வந்து நினைப்பாங்க ரோகிணி வந்த நேரம் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி. நம்ம மீனா பணத்தை எடுத்துகிட்டு போய் முத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. எங்க நீங்களே வச்சுக்கோங்க, உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்போல்லாம் உங்களை விட நான் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம முத்துவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து 30 லட்சத்தை அவங்கக்கிட்ட கட்டிட்டாங்களா, கண்டிப்பாக மனோஜ் வந்து நல்லா ஏமாற போகிறாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அண்ணாமலை கிட்ட நம்ம மனோஜ் வந்து பயங்கரமாக அடி வாங்க போகிறாங்க. எல்லா விஷயத்துலையும் நீ முட்டாளவே இருக்கேடா, படித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டு வாங்க போகிறாங்க.